பிரபல டூத்பேஸ்ட் நிறுவனத்தின் பெயரில் போலியாக பர்பஸை தயாரிக்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. அதிக விலை கொடுத்து வாங்கப்படும் டூத்பேஸ்ட் தரமானது தானா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. பொதுமக்களின் அச்சம் போக்கப்படுமா? விற்பனையை அதிகரிக்க கோடிக்கணக்கான பணத்தை அள்ளி கொட்டி கலர் கலராக விளம்பரம் செய்யும் நிறுவனங்களுக்கு மத்தியில் ஒரே ஒரு நபர் போலி டூத்பேஸ்ட் தயாரித்து கல்லா கட்டி வந்த காட்சிதான் இது. தலைநகர் டெல்லியில் வீட்டிற்கு உள்ளேயே குடோன் அமைத்து பர்பஸை தயாரித்து வந்தவர் கள்ளச்சந்தையில் விற்று பிரபல நிறுவனத்தின் பெயரை டேமேஜ் செய்துள்ளார். கோல்கேட் டூத்பேஸ்டை தொடர்ந்து சென்சோடைன் பெயரில் உள்ள போலி பர்பஸை பரவலுக்கு முடிவு கட்டப்படுமா? பல்முளைக்க ஆரம்பிக்கும் குழந்தை முதல் பற்கள் விழுந்த முதியவர்கள் வரை பல்வேறு தரப்பினருக்கும் என்று பிரத்யேக டூத்பேஸ்டுகள் கூவி கூவி விற்கப்படுகின்றன. கலர் கலராக பர்பஸை தயாரிப்பதுடன் கவர்ச்சிகரமான விளம்பரங்கள் மூலமும் தங்களது ப்ராடக்டை விற்பனை செய்ய பெரிய பெரிய நிறுவனங்களே படாத பாடுபட்டு வருகின்றன. இப்படிப்பட்ட சூழலில் தலைநகர் டெல்லியில் போலி பர்பஸை தயாரித்து கள்ளச்சந்தையில் விற்பதாக தொடர்ந்து புகார்கள் எழுந்துள்ளன. அது எங்கிருந்து உற்பத்தி செய்யப்படுகிறது என்பது தெரியாமல் போலீசார் கண்ணை கட்டிக்கொண்டு காட்டில் விட்டது போன்று சுற்றியுள்ளனர். இந்த நிலையில் கஞ்சவாலாவில் மகாவீர் பகுதியில் உள்ள ஒரு குடோனுக்குள் போலீசார் அதிரடி சோதனையில் இறங்கியுள்ளனர். அப்போது அங்கு கண்ட காட்சியை பார்த்து அதிகாரிகள் ஆடி போயுள்ளனர். சோதனையில் ரோஹிணி செக்டாரைச் சேர்ந்த ஹரிஓம் மிஸ்ரா என்பவர் குடோன் அமைத்து போலி பர்பஸை தயாரித்து வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இவர் பிரபல நிறுவனத்தின் பெயரில் போலி பர்பஸை தயாரித்து கள்ளச்சந்தையில் விற்று கல்லா கட்டி வந்ததும் அம்பலமானது. விசாரணையில் வாடகைக்கு குடோன் எடுத்து உரிய அனுமதியின்றி பர்பஸை தயாரித்து வந்ததும் உறுதியானது. இதையடுத்து லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள போலி பர்பஸை அவற்றை நிரப்புவதற்கும் மூடுவதற்கும் பயன்படுத்திய இயந்திரங்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். பதப்படுத்தப்படாத பர்பஸை மற்றும் பேக்கேஜிங் பொருட்களையும் கைப்பற்றினர். தொடர்ந்து பதிப்புரிமை சட்டத்தை மீறிய பிரிவில் ஹரிஓம் மிஸ்ராவை கைது செய்த போலீசார் அவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த மோசடியில் வேறு யாருக்கேனும் தொடர்பு உள்ளதா? பர்பஸை தயாரிப்பதற்கான மூலப்பொருட்கள் யார் மூலம் கிடைத்தது? டூத்பேஸ்ட் பேக்கிங் பொருட்கள் எப்படி கிடைத்தன என்பது தொடர்பாக விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். அண்மையில் தலைநகர் டெல்லியில் கோல்கேட் பெயரில் போலி பர்பஸை தயாரிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. தற்போது இதே போன்று சென்சோடைன் பெயரில் ஒரிஜினல் போன்று போலி பர்பஸை தயாரித்தவர் கையும் களவுமாக கைது செய்யப்பட்ட சம்பவம் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் அதிக விலை கொடுத்து வாங்கப்படும் டூத்பேஸ்ட் ஒரிஜினலா அல்லது டூப்ளிகேட்டா என்பதை எப்படி கண்டுபிடிப்பது என தெரியாமல் பொதுமக்கள் விழிபிதுங்கியுள்ளனர். இந்த அச்சத்தை போக்க அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுப்பார்களா?